Taste the Daily. அண்மை செய்தி. 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்த நடிகர் ராஜேஷ் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து வருத்தமுற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. பிரபல திரைப்பட குணச்சித்திர நடிகர் ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் அறிக்கையில் பிரபல திரைப்பட குணச்சித்திர நடிகர் ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன் என்று தெரிவித்திருக்கிறார். நடிகர் ராஜேஷ் அவர்கள் கன்னி பருவத்திலே, அதே போன்று பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை, நிலவே மலரே உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து மக்களுடைய பாராட்டையும் பேரன்பையும் பெற்றவர் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைவரிடத்திலும் அன்பாகவும் இனிமையாகவும் பழகக்கூடிய அன்பு சகோதரர் நடிகர் ராஜேஷ் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் திரைப்பட துறையினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவனுடைய திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.